அருள்தாரும் இயேசுவை நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்னும் தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 6 முதல் 12 முடிய. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர்கள் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவரும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்னும் ஒரு அமைப்பு திருமணத்தின் மூலமாக உருவாகிறது. இந்த திருமண வாழ்வு என்பது ஒரு அழைத்தல். சிறப்பு அழைப்பு பெற்றவர்கள்தான் இந்த குடும்பத்திலே வாழ்கிறார்கள். அருட்பணியாளர்கள் அல்லது அருட்சகோதரிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு உண்டு என்று ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த குடும்ப வாழ்வும் அழைத்தனுடைய ஒரு பகுதி. மேன்மையான ஒரு அழைத்தல் இந்த திருமண வாழ்வு. இந்த திருமண வாழ்விலிருந்து குடும்பம் உதயமாகிறது. குடும்பத்திலிருந்து உன்னதமான மனிதர்கள் உதயமாகிறார்கள். உன்னதமான நல்ல மனிதர்களால் தான் இந்த சமுதாயம் வலு பெறுகிறது, வளம் பெறுகிறது. அழகான ஒரு சமுதாயத்திற்கு, வளம் நிறைந்த எதிர்காலத்திற்கு நல்ல குடும்பங்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள். இன்று இந்த திருமண வாழ்வினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், 100க்கு ஒரு 10 பேர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். தங்களுடைய திருமண வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து சிறப்பாக செயல்படுகிறார்கள். மற்றவர்கள் பல்வேறு காரணங்களால் அந்த திருமண வாழ்வினுடைய நோக்கத்தை இழந்து பிரிந்து, சில நேரங்களிலே ஒரே இல்லத்தில் இருந்தாலும் பிரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே கேட்டது போல, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இங்கு மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது சில வேளைகளிலே வெளி மனிதர்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய உறவுகள், சமூகம் இந்த திருமண பந்தத்தை உடைக்கிறது. வெகு சில இடங்களில் அது நடக்கிறது. மற்ற பொதுவாக பெரும்பாலும் இந்த கணவன் மனைவிக்கு இடையிலான இந்த பிரச்சனைக்கு, குடும்ப வாழ்க்கை உடைபெறுவதற்கு அவரவர்தான் காரணமாக இருக்கிறார்கள். அந்த மனிதன் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த மனிதன் என்ற உடனே மாமியார், மாமனார், கொழுந்தனார், பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்து வீட்டுக்காரர் என்றுதான் நம்முடைய நினைவுக்கு வரும். உண்மையிலேயே இந்த மனிதர்கள் என்னும் அந்த வார்த்தை பெரும்பாலும் அந்த கணவன் மனைவிக்குத்தான் பொருந்தும். கடவுள் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். உயரிய நோக்கத்திற்காக, நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்காக, அவர்கள் மூலமாக ஒரு அழகான சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்த குடும்ப வாழ்க்கையை கடவுள் இணைத்து, குடும்ப வாழ்க்கையிலே நம் இருவரையும் அவர் இணைத்திருக்கிறார். அதை பலர் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன விஷயங்களுக்காக ஒரு பெரிய போரை உருவாக்கி தங்களை தாங்களே பிரித்து, குடும்பத்தை 2ஆக உடைத்து, குழந்தைகளை வாழ்க்கையை சிதைத்து நாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குடும்ப வாழ்வு அர்த்தம் பெறுவதற்கு ஒரு சில விஷயங்களை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். முதலாவதாக, ஒருவர் மற்றவருடைய கனவுக்காக உழைக்க துவங்க வேண்டும். வழக்கமாக கணவனுக்கென்று தனியான கனவுகள், ஆசைகள், இலக்குகள் எல்லாம் இருக்கும். மனைவிக்கென்று தனியான கனவுகள், இலக்குகள் எல்லாம் இருக்கும்.
கணவனுடைய நோக்கத்தின் இலக்கின் பின்னால் அவர் ஓடிக்கொண்டே இருப்பார். மனைவியினுடைய அந்த நோக்கத்தின் பின்னால் அவர் ஓடிக்கொண்டே இருப்பார். ஆனால் கடைசி வரை 2 பேருமே இலக்கை அடைய மாட்டார்கள். இப்படி நல்லா இருக்கிறீங்களா, வாழ்க்கை நன்றாக போகிறதா என்றால் என்னத்தை சொல்ல, வாழ்க்கையில் அங்கே என்ன சந்தோஷம். ஆனால் 2 பேரும் அவர்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள், தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை அடைய மாட்டார்கள். மனதும் நிறைவை அடையாது. இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம். கணவனுடைய கனவுகளை எல்லாம் மனைவியினுடைய கனவாக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். கணவன் எதற்காக எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இனிமேல் அதுதான் என்னுடைய இலக்கு, அதை அவர் அடைய நான் உதவி செய்வேன் என்று சொல்லி அவருடைய இலக்கை தன்னுடைய இலக்காக மாற்ற வேண்டும். அதுபோல மனைவியினுடைய கனவு, ஆசை, விருப்பம் என்ன என்பதை கணவர் நன்கு தெரிந்து கொண்டு அதை தன்னுடைய இலக்கு என்று நினைத்து அதற்காக அவர் உழைக்க ஆரம்பிக்க வேண்டும். தன்னுடைய இலக்கிற்காக அல்ல, மனைவியினுடைய இலக்கிற்காக. இப்படி இலக்குகள் இடம் மாறும் பொழுது அங்கு அந்த இலக்குகளை நாம் எளிதாக அடைய முடியும். இப்படி மாறி மாறி உதவி செய்வதால் 2 பேருமே இலக்குகளை அடைய முடியும். இலக்குகளை அடையும் பொழுது வாழ்க்கை அர்த்தம் பெறும். அர்த்தமுள்ள வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைய இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த அந்த குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகள் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். இதை விளக்குவதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சாலை ஓர பணியாளராக, சாலையிலே அந்த சாலையிடுவதிலே தார் ஊற்றக்கூடிய ஒரு கடைநிலை பணியாளராக ஒரு மாணவர், பள்ளி படிப்பை மட்டும் முடித்த ஒரு மாணவர் போய் சேர்கிறார். அவருடைய இலக்கு என்ன என்றால் ஒரு பொறியாளராக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. வறுமை, குடும்ப சூழல், தந்தையின் திடீர் மரணம், இது எல்லாவற்றின் காரணமாக அவர் அந்த தார் ஊற்றக்கூடிய பணியிலே அவர் சேர்கிறார். அவருடைய 28 வயதிலே அவருக்கு திருமணம் நடக்கிறது. அதன் பின்பு அவர் அந்த அரசு துறையிலே பணி ஓய்வு பெறுகிறார். அவர் எப்படி பணி ஓய்வு பெறுகிறார் என்றால், அந்த இதிலேயே உயர்மட்ட பொறியாளராக அவர் பணி ஓய்வு பெறுகிறார். அதாவது அந்த தன்னுடைய பணியின் தொடக்கத்திலே சாலையிலே தார் ஊற்றக்கூடிய பணியாளராக அரசு துறையிலே சேர்ந்த அவர் அதே துறையிலே, அதே நெடுஞ்சாலை துறையிலே அவர் ஒரு உயர்நிலை பொறியாளராக ஓய்வு பெறுகிறார். இடையில என்ன நடந்தது என்றால், அவருடைய திருமணத்திற்கு பின்பு இவருடைய கனவுகளை கண்டுணர்ந்த அவருடைய மனைவி தனிப்பட்ட முறையிலே அவர் தேர்வு எழுதுவதற்கு, தன்னுடைய உயர்கல்வியை தொடர்வதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார். அவர் பள்ளியிலே ஆசிரியராக இருந்த அவர் ஒரு கட்டத்திலே அவருடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டு வேலைகளோடு கணவனுக்கு ஒரு நல்ல ஆசிரியையாக இருந்து அவருக்கு அந்த பாடங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக தேர்வுகளை எழுத வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக பதவி உயர்வுகளை பெற வைத்து அவர் விரும்பியது போல ஒரு பொறியாளராக அவர் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு அவர் உதவி செய்தார். அன்புக்குரியவர்களே, என் விருப்பம், என் கனவு, என் நோக்கம் என்று ஓடிக்கொண்டு இருப்பதை விடுத்து ஒருவர் மற்றவருடைய கனவுகளுக்காக குடும்பத்திலே நாம் எப்போது உழைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய குடும்பத்திலே வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு ஆரம்பிக்கும். 2வது முக்கியமான செய்தி, இல்லங்களிலே இறைவன் தலைவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் யார் தலைவர் என்றால், வீட்டில் போய் யாருமா இந்த குடும்பத்துக்கு தலைவர் என்று சொன்னால், கணவன் அதிக ஊதியம் பெறக்கூடியவராக இருந்தால் இவர் தான் குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மனைவி அதிக ஊதியம் பெறக்கூடியவராக அல்லது மனைவி வெளிநாட்டிலிருந்து நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு தான் எல்லாமே செய்வோம், அவங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கணவன் அல்லது மனைவி 2 பேரில் ஒரு ஆள் தான் தலைவர். அந்த தலைவர் சொல்வதைத்தான் எல்லாருமே கேட்க வேண்டும். அவர் வைத்தது தான் சட்டம். ஏனென்றால் அவர் அதிகமாக சம்பாதிக்கிறார், ஆகவே அவர் வைத்தது தான் சட்டம். அதுபோல் குடும்பத்தில் ஒரு இன்பம் வந்தாலும் நான் சம்பாதிச்சு தான் வீடு கட்டினேன், நான் சம்பாதிச்சு தான் கார் வாங்கினேன், நான் சம்பாதிச்சதில் தான் இந்த பையன் உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போகிறான் என்று சொல்லி அந்த தலைவர் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம்.
அது குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, யார் தலைவராக அந்த குடும்பத்திலே காட்டிக்கொள்கிறாரோ அவர் பல முறை பல இடங்களிலே பெருமை பேசுவார் வெற்றி பெறும் பொழுது. அதே நேரத்தில் குடும்பம் தோல்வியை சந்திக்கும் பொழுது, வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுதும் அதே மனநிலைத்தான். நான் குடும்ப தலைவராக இருக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் புதிதாக ஒரு வேலையை கண்டுபிடித்து அல்லது கூடுதலாக ஒரு வேலையை செய்து அல்லது கடன் வாங்கி ஏதாவது ஒரு சிரமப்பட்டு நான் என் பிரச்சனையை சமாளிப்பேன், என் பிரச்சனையை நான் சமாளிப்பேன் என்று சொல்லி துன்பம் வந்தாலும் அதை தங்களுடைய தலையிலே போட்டு அவர்கள் செய்ய முற்படுவார்கள். உண்மையிலேயே இது மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சி. ஒவ்வொரு கத்தோலிக்க இல்லங்களினுடைய தலைவராக தலைவனோ தலைவியோ கணவனோ மனைவியோ எல்லாம் இருக்கக்கூடாது, மாறாக கடவுள் இருக்க வேண்டும். திருமணமான முதல் நாளிலிருந்தே உங்கள் மத்தியிலே உங்களுடைய தலைவராக கடவுள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நீங்கள் அடையும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் தலைவராக இருப்பவரே, நீர் தந்த பரிசு இந்த வெற்றி, நீர் தந்த பரிசு இந்த குழந்தை, நீர் தந்த பரிசு இந்த வீடு, எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே, தலைவர் உம்முடைய கிருபையினால் தான் நான் இவ்வளவு வளமோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தலைவரை வாழ்த்த வேண்டும். தலைவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுபோல குடும்பம் விழும் போதும், துன்பத்திலே பிரச்சனையிலே வேதனையிலே துவண்டு கீழே கிடக்கும் பொழுதும் நான் காப்பாற்றுவேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், அந்த மனநிலை ஆபத்தானது. கடவுளே, என் குடும்பத்தின் தலைவரே, என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, யாரிடம் செல்வேன்? நான் உம்மட்ட தான் எல்லாமே இருக்கிறது, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவருடைய பாதத்திலே சரணாகதி ஆகும் பொழுது, அவரையே நம்பும் பொழுது, அவரிடம் முற்றிலுமாக நம்முடைய குடும்பத்தை ஒப்படைக்கும் பொழுது அங்கு மாற்றம், வளர்ச்சி எல்லாமே இருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவராக யார் இருக்க வேண்டும் என்றால் கடவுள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியானதாக, திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஜெபம் இருக்க வேண்டும். திருமணமான அந்த நாளில் இருந்தே 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 5 நிமிடம், அதிகபட்சமாக ஒரு 1 மணி நேரம் இருந்தால் குறைந்தபட்சம் 5 நிமிடம் ஒன்றாக இணைந்து, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தின் தலைவரே, என்னை ஆசீர்வதியும், நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி, இன்னும் எனக்கு பல உதவிகளை செய்யும், எங்களை பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கு தேவையான விஷயங்களை செய்தருளும், எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அது காலப்போக்கில் 2 பேர் செய்யக்கூடிய ஜெபம் குடும்பமாக, பிள்ளைகளோடு செய்யக்கூடிய குடும்ப ஜெபமாக அது முழுமை பெறும். இந்த பழக்கத்தை திருமணமான அன்றிலிருந்து நம்முடைய கடைசி நாள் வரை அதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தோம் என்றால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு நம்முடைய குடும்பங்கள் இலக்காகாது. சாத்தானுடைய அந்த மோசமான பார்வை நம்முடைய குடும்பத்திலே விழாது. எத்தனை பெரிய ஆபத்தான பகுதிகளிலே நாம் நடந்தாலும், எத்தனை பெரிய சமூக ஆபத்துக்களை நம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்தாலும் எந்த தீங்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராது. அந்த ஆபத்துக்களிலிருந்து கடவுள், குறிப்பாக நாம் செய்யக்கூடிய ஜெபம் நம்மை பாதுகாக்கும். ஆகவே ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஜெபம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உழைப்பதற்கு நேரத்தை நாம் செலவிடுகிறோம். அதுபோல பல்வேறு காரியங்களுக்கு இன்னைக்கு நம்முடைய அலைபேசி எடுத்து ஒரு நாள் நான் எவ்வளவு நேரம் அலைபேசியில் இருந்திருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு சோதனை செய்தீர்கள் என்றால் 24 மணி நேரத்தில் இன்னைக்கு அதிகபட்சமாக 18 மணி நேரம் அந்த அலைபேசியோடு இருப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனால் ஜெபத்துக்கு மட்டும் நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. எதுக்கு நேரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஜெபத்துக்கு நான் குறைந்தபட்சம் 10 நிமிடத்தை ஒதுக்குவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்தீர்கள் என்றால் அதனுடைய மாற்றம் குடும்ப வளர்ச்சியிலே மிக தெளிவாக நமக்கு தென்படும். 4வதாக,
உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உறவுகளுக்கு சில வருடங்களுக்கு முன்னதாக, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னதாக, எல்லா இடத்திலையும் கூட்டு குடும்ப வாழ்க்கை. ஒரு வீட்டில் தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, இப்படி ஒரு பெரிய ஒரு ஊரே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு அந்த நிலை மாறிவிட்டது. 10-12 பிள்ளைகள் ஒரு பெற்றோருக்கு இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு பிள்ளை, அதிகபட்சமாக 2 பிள்ளைகள். அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை மிகவும் சுருங்கி தனி குடுத்தனமாக தாத்தா பாட்டி தனியாக ஒரு வீட்டில் இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அனாதை இல்லங்களில் அல்லது முதியோர் காப்பகங்களில் தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலைக்கு நம்ம மாறிவிட்டோம். ஒருவேளை மீண்டும் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு செல்வது என்பது இயலாத காரியமாக இருக்கலாம். ஆனால் தனி குடும்பங்களாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு உறவுகளை அறிமுகப்படுத்த வேண்டும். உறவுகளோடு நெருக்கத்தை உருவாக்க வேண்டும். இவர் பெரியப்பா, இவர் சித்தப்பா, இவர் மாமா, இவர் தாத்தா, இவர் பாட்டி, இவங்க எல்லாம் உன்னோட வயசில் பெரியவங்க, இவங்க ஏதாவது அறிவுரை சொன்னால் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உறவு நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். உறவுகள் மேம்பட வேண்டும். ஏன் என்றால் இன்றைக்கு குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்வது அதிகமாகிக் கொண்டே போகிறது. குழந்தைகளுடைய ஒழுக்க சீர்கேடுகள் 12 வயதிலிருந்து 18 வயதுக்கு குறைவான மாணவர்கள் இன்றைக்கு பலவிதமான பாலியல் சிக்கல்களிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வெளியே சொல்ல முடியாமல் உயிரை மாய்க்கிறார்கள். சிலர் மனநோயாளிகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய குழந்தைகளில் நிறைய மனநோயாளிகள் இருக்கிறார்கள். இந்த பாலியல் சம்பந்தமான துன்பங்களுக்கு இலக்கானவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்பவர்களை தாண்டி தற்கொலை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். இந்த 3 குழுக்களையும் உருவாக்கியது யார் என்றால் நாம் தான். அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை. குழந்தைகளுடைய தற்கொலையை நாம் இந்த அளவுக்கு பார்க்கவில்லை. குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த பாலியல் சிக்கல்களை நாம் பார்க்கவில்லை. இந்த குழந்தைகள் மனநோயாளிகளாக நாம் பார்க்கவில்லை. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இந்த நிலை உருவாவதற்கு காரணம் அவர்களுக்கு உறவுகள் இல்லை. அவர்களை கடிந்து கொள்வதற்கு அல்லது அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, கடிந்து கொள்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் உறவுகள் இல்லை. ஆகவே அது பெரியப்பா, அந்த பெரியப்பா அவர் படிக்காதவர், அதனால் அவர் சரியில்லை, அவரோட பேசக்கூடாது. சித்தப்பா, இவருக்கு காசு இல்லாதவர், இவர் ஒரு ஏழை, பூர் மேன், வந்தால் காசு கேட்பார், அதனால் வீட்டுக்குள்ளே விடாத. இப்படி உறவுகளை உடைத்து வைத்ததனுடைய விளைவுகள் இந்த மாதிரியான ஆபத்தான பிரச்சனைகளை நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குடும்ப வாழ்க்கை வளம் பெற நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று இது. அது என்ன என்றால் உறவுகளை நாம் உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உறவுகளை அறிமுகப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த திருமண வாழ்க்கை என்பது இவ்வளவு மேன்மை வாய்ந்த ஒன்று. அதை நாம் உடையாமல் பாதுகாப்பதற்கு இந்த விஷயங்கள், அதாவது ஒருவருடைய கனவை இன்னொருவர் உள்வாங்கி செயல்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவராக கடவுள் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். உறவுகளை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த 4 விஷயங்களும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருப்பதற்கு நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். ஆமென்.